டே டு டே லைஃபோட குட்டி ஸ்டோரி பார்த்துடலாமா? இந்த ஸ்டோரியோட ஹீரோ நான் தான். என்னோட லைஃப்பில் நடக்கிறது தான் இனிமேல் வீடியோவாக போட போகிறேன். பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். டே 1 பார்த்துடலாமா? நம்ம கதையோட ஹீரோ அவருக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கனால காலையிலேயே எழுந்ததும் ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதும் சீக்கிரமாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பண்ணைக்கு போனதும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. கோழிக்கு நைட்டு ஹீட்டுக்காக கட்டியிருந்த தார்பாவெல்லாம் மேலே தூக்கி கட்டி அங்கேருந்து அப்படியே போய் நம்ம பிராய்லர் கோழி ஹெல்த்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி முடிச்சதும் கோழிங்களுக்கு தீவனம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வச்சிட்டு இருக்கும் போதே சடனா ஒரு கஸ்டமர் கால் பண்ணிட்டாங்க. 11:30 பப்பி வேணும்னு கேட்டு ஸோ அவசரமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வான்கோழிக்கு தீவனம் வச்சிருந்த டப்பாவெல்லாம் எடுத்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணி முடிச்சதும் அங்கிருந்து வான்கோழிக்கு தீவனம் பறக்க போயிட்டோம். டைம் வேற ஆயிட்டு பப்பி வேற டெலிவரி கொடுக்கணும். அதனால அவசரமா தீவனம் பறக்கிட்டு இருந்தோம். தீவனம் பறக்கி முடிச்சதும் அதை அப்படியே எடுத்துட்டு வந்து வான்கோழிக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் எப்பவும் ரெகுலரா வைக்கிற சாப்பாடும் வச்சுட்டு அங்கிருந்து அப்படியே போயிட்டு பப்பீஸ்க்கு ஃபீடிங் வைக்க போயிட்டோம். பப்பீஸ்க்கு ஃபீடிங் வச்சு முடிச்சதும் கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருந்த பப்பி எடுத்துட்டு நம்ம கஸ்டமர் லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். கஸ்டமர் பப்பியை பார்த்ததும் செம ஹாப்பி. கஸ்டமர்கிட்ட பப்பியை கொடுத்துட்டு திரும்பவும் பண்ணைக்கு வந்துட்டோம். பண்ணைக்கு வந்ததும் முட்டை கோழிங்களுக்குலாம் தீவனம் போட்டுட்டு முட்டையெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பப்பீஸ்க்குலாம் ஃபுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்குள்ள வெட்டி வச்சிருந்த வாழைத்தாரெல்லாம் எடுத்து வந்து வெளியில வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதும் ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் பண்ணைக்கு கிளம்பிட்டோம். பண்ணைக்கு போனதும் கோழிங்களுக்கு எல்லாத்துக்கும் தீவனம் வச்சுட்டு பப்பிக்கும் ஃபீடிங் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி லக்கி ட்ரா ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் வின் பண்ண கஸ்டமருக்கு பப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பப்பி டிரான்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதும் போகிற வழியில் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு போனதும் மோட்டரை போட்டுட்டு வாழைக்கு தண்ணி பாய்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தண்ணி பாய்ச்சி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 11 மணி ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஸ்டோரியில் வர ஹீரோவோட லைஃப். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்டாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பாய்.